வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுவோம். விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் இல்லைங்க. அப்படி பி டீமாக இருந்தால் நம்ம கடுமையாக விமர்சிக்கலாம். இந்தியாவுக்கு ஆபத்தான ஒரு கட்சி பிஜேபி. பிஜேபியுடைய கொள்கைகள் ஆபத்தானவை. இன்றைக்கி விஜய் தரப்பிலிருந்து வந்த ஒரு அறிக்கை ரொம்ப முக்கியமாகுது. பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் பார்வை இன்றைக்கி அது மேலே பட்டிருக்கு. என்ன? தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த காலத்துலேயும் ஆட்சி அமைக்க முடியாது. மேலே மோடிங்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால இங்கே பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குது, இல்லைன்னா அது கூட இருக்காது. இப்படி வெளிப்படையாக பிஜேபியை ரவுண்டு அடித்த விஜயை பற்றி நம்ம எப்படி பாராட்டாமல் இருக்கிறது? பிஜேபியை யார் எடுத்தாலும் நம்ம பாராட்டுவோம். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத, இப்போ கூட நிதி கொடுக்குறவங்கம்பாங்க, கடைசியாக என்ன பண்ணுவாங்கங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திமுக பிஜேபி எதிர்ப்பதனால் நம்ம ஆதரிப்போம். பரவாயில்லப்பா, திமுக பிஜேபி எதுக்குதுப்பா, ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னால் கூட எதிர்த்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எதுக்கலப்பா அப்படிங்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்கள்ட்ட எல்லோரும் சொல்கிறது, இந்த திமுக மட்டும் எதுக்குறீங்க, பிஜேபிங்கிற வார்த்தை ஏன் சொல்ல மாட்டீங்க? நாங்கள் இன்றைக்கி சொல்லிட்டாங்களே, இதுக்கு என்ன பதில்? இதான் நம்ம சொன்னோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி புதுசாக ஆரம்பித்தாலும் பிஜேபியிடம் போனால் இருக்கிற ஓட்டும் போயிருங்கிறது மக்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வராரு, மோடி அவர்களை திட்டினால் இடி சிபிஐலாம் வருங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? இதையும் மீறி சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். 2026 ஒரு தோத்துட்டா ஹை ரிஸ்க்குங்க அது. திமுக அடுத்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜயோட நிலைமை என்ன? இல்லைப்பா அதிமுக வந்துருச்சுன்னா விஜயோட நிலைமை என்ன? கட்சி என்ன ஆகும்? 5 வருஷம் ஓட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நீங்கள் என்ன தான் சொன்னாலும், அதாவது ஒரு காலத்தில் கலைஞர் அவர்கள் பண்ணார்னா கலைஞருடைய அனுபவம் என்ன இருந்தாலும் வலிமையானது. விஜய் அதை எப்படி தாக்கு பிடிப்பார்னு நமக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் ஒரு அடிச்சிட்டிங்கன்னா தான் அரசியலில் பெருசாக ஏற்றம் பெற முடியும். அது இயற்கை. ஏன்னா அப்போ தான் உங்கள் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, எம்பிக்கள் இருப்பாங்க, நீங்கள் அடுத்து செயல்பட முடியும். முதல்ல எடுத்தவுடனே நீங்கள் அடி வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, பணபலம், அதிகார படத்தில் உங்களை காணாமாக்கிடுவாங்க. கட்சியை கலகலத்து விட்டுருவாங்க. உங்கள் படம் வழியோட சக்கல் நிறையா பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி நிற்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயுடைய இந்த வார்த்தை எப்படி பார்க்கப்படும்? இன்றைக்கி பெரும்பாலும் இன்றைக்கி என்ன பேசப்படுது? அண்ணாமலை வந்துட்டார். அண்ணாமலை வந்தாவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா ஏதாவது பேசுவார். இப்போ அதான் பேசிட்டார்ல. ஆனால் கீழே பதில் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? ரைட்டுங்க சார், அண்ணாமலை எல்லாம் ஓகே, நீங்கள் நாளைக்கு போய் டெல்லிக்கு போகிறேன்னீங்க. இதுக்கு முன்னாடி நிறையா தடவை டெல்லி போயிட்டு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்பில் திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் வெள்ளத்தில் மூழ்கிச்சே, ஏதாவது நிதி வாங்கி கொடுத்தீங்களா? சென்னை மூழ்கிச்சே, ஏதாவது நிதி வாங்கி கொடுத்தீங்களா? சென்னை மூழ்கின போது திமுக சரியில்லைன்னு குறை சொன்ன நீங்கள் எத்தனை இடத்துல போய் நீங்கள் ஆய்வு பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையே. கேட்டால் நான் படிக்க போகிறேங்கிறீங்க, படித்தால் அறிவு பெருகுங்கிறீங்க. படித்தால் அறிவு பெருகுங்கிறது எல்லோரும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே? எல்லோரும் சொல்கிறது தானே, படித்தால் அறிவு பெருகும். அதுக்கு நம்ம என்ன கேட்குறோம்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளையே முதலமைச்சர் ஆக்கிட வேண்டியதானே? ஏன் மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகுறாங்க? இப்போ படித்தோங்கிற ஒரே காரணத்துக்காக தனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுகிறது எது அப்படி சரியான வாதமாக நமக்கு புரியலையே. ஜனநாயகம் என்னங்க? மக்களுக்காக பாடுபடணும். அதுக்கு பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணுங்கிற அவசியம் இருக்கா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இவருடைய தலைவர் மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் எத்தனாவது படித்தாங்க? அப்போ அவங்களாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வராரா? ஏன்னா ஏதோ ஒரு அதிரடியான கருத்துக்கள் தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படிங்கிறது அண்ணாமலை எண்ணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை இப்போ தாவேக்காவை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு. திராவிட கட்சிக்கு இது ஒன்று தாங்க, 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறார். அதாவது உங்களை அவர் திட்டினா நீங்கள் அவரை திட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. உங்களை அவர் கேட்டார்ல மதவாதம்ங்கிறார், அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லி எண்ணும். இப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லைங்க ஒன்றிய அரசு, அதாவது மதத்தின் பேரலால் சில பேர் வராங்கன்னு அவர் சொல்கிறாரு, அதற்கு என்ன பதில்? அதை சொல்லாமல் திராவிட கட்சிகள் மாதிரி இன்னொரு திராவிட கட்சி அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா, திமுக அதிமுக மாதிரி இது எல்லாம் தான், இதில் எல்லாம் விழுதான், நாங்கள் தான் உத்தம புத்திரர்கள் அப்படின்னு அவர் சொல்ல போவேன். 28ஆம் தேதிக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியில் வராரான்னு சொல்ல போவேன். இப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கி நிவாரணம் கொடுத்துட்டாரு. இப்போ இதை பேசியிருக்காரு. இதுக்கு என்ன கவுண்ட்ரு? தமிழ்நாட்டில் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடியவங்க லிஸ்ட்டு பாருங்கள். ஸ்டாலின் பேசுவார், உதயநிதி பேசுவார், சீமான் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசவே மாட்டாங்க. இப்போ விஜய் பேசுகிறார். இப்போ இவர்களில் யார் கவனிக்கப்படுவார்கள்? ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக மேலே நிறையா சிக்கல்கள் அவங்களுக்கே இருக்குது. பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அதானி சந்திச்சுட்டு போகிறாரு. நம்ம கேட்குறோம், என்னன்னாங்க அதானி சந்திச்சுட்டு போனாரா இல்லையான்னு கேட்டாலே இவர் விஜய் கட்சியோட ஆள். விஜய் தான் கட்டுமானமே பண்ணலையேங்க. நம்ம விஜய் நிறைய விமர்சித்தோமே. பழைய வீடியோ பார்க்குறாங்களா இல்லையா தெரியலையே. விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் போயிருக்கணும், அதானியை பற்றி பேசிக்கணும் நம்ம தான் சொன்னோம். இது தெரியாமல் சில பேர் விஜய்
அது சொல்கிறத பற்றி நம்ம கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம நான் நியாயமாக பேசுகிறேன்னா யார்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுனாங்கிறது பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் தான் நம்ம விமர்சிச்சுட்ருக்கோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை ரவுண்டு கட்டு அடித்தால் தமிழ்நாட்டில் முன்னுக்கு வரலாங்கிறது விஜய் பிடிச்சி வச்சுருக்காரு. தொடர்ந்து ஒருத்தர் பொலிட்டிக்கல் கேரியரை பார்க்கும்போது தெரியுங்க அவர் எப்படி அரசியல் பண்ணுறாருன்னு. எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ்ஸான்னு பார்த்தா யார் ஜெயிச்சு நின்னா? நம்ம எடப்பாடி மேலே 1000 குறை சொல்லிட்டு நம்மளே குறை சொல்லியிருக்கோம், இன்னும் குறை சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் வந்து பிஜேபி எதுக்கவில்லை. வெள்ள நிவாரண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நோட்டீஸ் கொடுத்ததே நீங்கள் ஏன் நோட்டீஸ் கொடுத்து இறங்கியிருக்கணுமே? செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வந்து இடி வந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் பெண்களிடம் தவறாக நடத்துகிறார்கள்னு சிவி சண்முகம் சொல்கிறீங்க, நடக்கவே இல்லை சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ரகலை நடந்தது. அதற்கு வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த விஷயத்துக்கு தெரியல? சிவி சண்முகம் என்ன தூங்கிட்டாரா வீட்டில் போய்? யோசிச்சு பாருங்க. ஏன் அதிமுக இதில் சொல்லலை? பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியிருக்கணுமே அங்கே உள்ள. இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் சிவி சண்முகம்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணுவார், ஏன் பண்ணலை? அப்போ உங்களுக்கு அப்போ திமுக பண்ணுறதை பாராட்டுவாங்களா உங்களை பாராட்டுவாங்களா மக்கள்? திமுக முழுமையாக நல்லா பண்ணிடுச்சா? அதுலேயும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இன்றைக்கி விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டதுக்கு இப்போ இதுக்கு திமுக என்ன சொல்லும்? ஏன்னா எப்போ திமுக மற்றடைய நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லைங்க அவர் பிஜேபியோடைய பி டீம், திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கணும், அதிமுக இருக்கணுங்க. விஜய் வந்துட்டு போட்டு நல்லா தானேங்க பேசிகிட்டு இருக்காரு, இது வரைக்கும் நல்லா தானே பேசுகிறாரு. பிஜேபி யார் இந்த அளவுக்கு சொல்கிறா? எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை என்ன? மேலே மட்டும் பிஜேபி இல்லைன்னா இங்கே மோடி இல்லைன்னா இங்கே பிஜேபி இருக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இருக்கிறது ஒரு 10 பேர், 10 பேருக்குள்ளே 10 கோஷ்டி. உறுப்பினர் சேர்க்கையை ஒழுங்காக நடத்த முடியல. தமிழ்நாட்டில் எக்காலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் போன தடவை சின்ன கட்சியெலாம் கூட்டி வச்சு தானேங்க சதவீதத்தை காட்டினீங்க. அதிமுக உடைக்கணும்னு பிளான் பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையில்லாத நிறையா குடைச்சல் கொடுத்து அந்த கட்சியை உடைச்சி இந்த அளவுக்கு அவங்கள பிரித்து இவங்கள பிரித்து என்னென்ன பண்ணி இன்றைக்கி அதிமுக வந்து ஓரளவுக்கு நிற்கிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சு ஓடி வந்துட்டார். இன்னும் அதிமுக விடாமல் அதிமுகவுடைய மறைந்த தலைவர்கள்லாம் கொச்சப்படுத்தி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து வெளில வந்துட்டாங்க. இப்போ ஆள் இல்லை. திமுக கை விட்டுருச்சு, அதிமுக கை விட்டுருச்சு. வேறு யார் கூட கூட்டணி நிற்பீங்க? ஜி.கே. வாசன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவராக ஜி.கே. வாசன், கிருஷ்ணசாமி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர் ஏசி சண்முகம். நீங்கள் இன்னும் குறிப்பாக சொன்னால் தியாகத்தின் மறுஉருவம் ஐயா மோடி. நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம், யோக்கியன்னா அது மோடி தான் அப்படின்னீங்க, யோக்கியன்னா பிஜேபி தான். நீங்கள் கூட்டணியில் சீட்டு கொடுத்த தேவநாதன் யாதவ் தான் 400 கோடி மக்கள் சொத்தை ஏமாற்றிட்டாருன்னு ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு யோசிக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது நீங்கள் பேசுனீங்களா? நேற்று எச் ராஜா வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. உடனே ஐயா அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? பிஜேபி அவர்கள் துணை நிற்கும். சூப்பராக நில்லுங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷம். பிஜேபி வந்து எச் ராஜா பக்கம் நிற்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். இருக்கிற 2-3 ஓட்டும் போயிடும்ல. இந்த வார்த்தை தான் நம்ம அண்ணாமலைகிட்ட எதிர்பார்த்தோம். பிஜேபி துணை நிற்குமா? எதுக்கு இந்த அளவுக்கு பெரியார் சிலைப்பை உடைப்பின் வன்முறை பேச்சு பேசுவார், கனிமொழி அவர்களை ஆபாசமாக பேசுவார். நீங்கள் பின்னால் கூட நிற்பேங்கிறீங்க. என்ன நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க? இதான் படிச்சுட்டு வந்தீங்களா? ஆக்ஸ்போர்ட்டில் போயிட்டு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? சும்மா ஒரே ஒரு விஷயம் தாங்க, சும்மா நாங்கள் படிச்சிட்டோம், அங்கே போய் படித்தோம், இங்கே போய் படித்தோம்லாம் மக்கள்லாம் யோசிக்க மாட்டாங்க. மக்களுக்கு யார் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டுக்கார ஒரு சிறு துரும்ப கூட கிள்ளி போடாதவங்க தான் இவங்க தான். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை பாக்கி இருக்குது, பிஎம் ஸ்டெண்ட் பாக்கி இருக்குது, மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுக்கல, வெள்ள நிவாரண பாதிப்புக்கு பணம் கொடுக்கல. இப்போ 2000 கோடி சிஎம் கேட்டிருக்காரு, உடனே கொடுத்துருவாரா மோடி? எவ்வளோ அவசரமான விஷயம் அது. ஊருக்கு போயிருக்காங்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்குதுங்க, ஃபோனில் பேசி கொடுக்க வேண்டியதானேங்க. இப்போ வந்து ஒரு குழு வரும், நம்ம என்ன கேட்குறோம்? குழு வரட்டுங்க, நம்ம அதான் வேணான்னு சொல்ல வரட்டும், வந்து பார்க்குது, அதான் முறை. 2000 கோடி கேட்டிருக்காரு. நல்லாவே தெரியுது பாதிப்புன்னு. ஏதாவது ஒரு தொகை கொஞ்சம் கொடுக்கலாம்ல இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. அப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு தமிழ்நாட்டு ஓட்டு வேணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ விஜய் இந்த சொன்னதுக்கு என்ன பதில்? உடனே என்ன சொல்லுவீங்க நீங்கள்? விஜய் இது வருமான வரி கட்டினாரா? விஜயுடைய பழைய வாழ்க்கையை நாங்கள் சொல்லட்டுமா? இப்போ என்ன பண்ணுவீங்க? மிரட்டுவீங்க. விஜய் வந்து எங்கெங்கேருந்து பணம் வருது, அவர் சினிமாவில் என்ன அவ்வளோ சம்பாதிச்சார், உங்கள்கிட்ட தான் இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் இருக்குது, உங்கள்கிட்ட இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு நடிகர் சொல்கிறாருன்னா அவரை பாராட்டணும். இது உண்டே ஒரு கேள்வி தாங்க நம்ம கேட்போம். ரஜினிகாந்த் பேசியிருக்காரா? தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் ஏதாவது பேசியிருக்காரா? கொஞ்சம் யோசனை பாருங்க. பிஜேபி எடுத்து இங்கே பேச நமக்கு தெரிஞ்சு கமலஹாசன் பேசுவார். ஏன்னா வருமானம் ஒரு ஒழுங்காக கட்டுறாரு, ஒன்றும் பண்ண முடியல. இன்னொன்று அவருக்கு இன்னொரு பாதுகாப்பு இருக்குது, அதனால் அவரை கை வைக்க மாட்டாங்க. வேறு எந்த நடிகராவது பிஜேபி எடுத்து தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு? உச்சபட்ச நடிகரை சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவரை சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களை சொல்லுங்கள், முன்னாள் அமைச்சர்களை சொல்லுங்கள். யாருமே பேசலை. தமிழ்நாட்டில் எந்த காலத்துலையும் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து அந்த சொல்லு வந்து பிஜேபி எவ்வளோ காயப்படுத்தும்.
வெகுஜன மக்கள்கிட்ட போகும்போது என்ன யோசிப்பாங்க? பரவாயில்லப்பா, ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறாரு, பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறாரு. மேலே பிஜேபியை தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காது, ஆளுகின்ற கட்சி மேலே நிறைய அதிருப்தி இருக்குது. உண்டா இல்லையா? நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் சூப்பர்னு, அது மக்கள் சொல்லணும், வரக்கூடிய தேர்தல் சொல்லும். என்ன ஒன்று, எதிர்கட்சி யாரும் இல்லைங்கிறனால இன்றைக்கி திமுக சூப்பர். தொடர்ந்து வந்து எப்போ மழை வந்தாலும் இவங்க அவங்கள குறை சொல்கிறது, அவங்க இப்பயும் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விழுப்புரத்துலையோ திண்டிவனத்திலையோ நடந்தது இயற்கை பேரிடர் தான். அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது நடக்கும், நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் சென்னையில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது தண்ணி நின்று உடனே நாங்கள் மின் மோட்டர் மூலம் எடுத்துட்டோங்கிறாங்களே, அப்போ தூர் வார்னிங்களா இல்லையா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி காலத்தில் 300 இது வந்து தூர் வாரிட்டோம், 300 தூரம் தூர் வாரிட்டோங்கிறாங்க. திமுக அரசு வந்த உடனே 700 அடி தூர் வாரிட்டோம், 700 இது தூர் வாரிட்டோம்னாங்க. மொத்தமாக இன்னும் தூர் வரக்கூடியது எவ்வளோ? 4000 கோடி ரூபா நீங்கள் வந்து செயல்படுத்திட்டோம் இந்த திட்டத்தில்ங்கிறாங்களே. 4000 கோடி எங்கேயே போனது? மேயர் பிரியா அவர்கள் இனிமேல் சொட்டு தண்ணி நிற்காதுன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க, ஐயா ஸ்டாலின் சொன்னார். உதயநிதி ஏற்கனவே ஒரு 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 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு புயல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது உதயநிதிகள் ட்வீட் பண்ணியிருக்காரு, என்ன இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த அவலமோ? ரைட்டு, சரி உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இந்த 3 வருஷத்தில் பண்ணியிருக்கலாமே. மறுபடியும் சொல்கிறோம், திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் சூப்பர்னா உள்ளத்திலிருந்து பேசுங்க. எல்லாமே சூப்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காதுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பல விஷயங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரணம் கொடுப்பது தான் ஒரு அரசுடைய கடமை. இன்றைக்கி வெள்ள பாதிப்பு இருக்கானா இருக்குது. திமுக அரசு பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதை விட நல்லா பெட்டராக பண்ண ஒருத்தர் வந்தால் மக்கள் ஆப்ஷன் தேடுவாங்கன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.